இல்ல உடன்குடியில இருந்து உங்கள் அபு. அதாவது இருக்கிறத வச்சு ஆடவும் கூடாது, இல்லைன்னு சொல்லி புலம்பவும் கூடாது. ஏன் அப்படின்னா நாம கொண்டு வந்தவர்கள் இல்ல, கொடுக்கப்பட்டவர்கள் தான். கொண்டுட்டு போறதும் இல்ல, நம்மளதான் கொண்டுகிட்டு போவாங்க. கடைசியில நம்மளை போர்த்தக்கூடிய அந்த துணியும் நம்மளை புதைக்கிற குழியும் தான் மிச்சம். அது கூட நமக்கானது இல்ல. ஒரு 4 மாசமோ 6 மாசமோ நம்ம உடலை புழுவு திண்டு அழுகி குழு குளுத்து மக்கி மண்ணோடு மண்ணா போன பிறகு அதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில பொருளாதாரத்தை வச்சு, மாட மாளிகைகளை வச்சு, காடு பங்களாவை வச்சு நம்ம எவ்வளவு ஆட்டம் போடுறோம், எவ்வளவு ஆணவமா இருக்கோம், திமிரா நடக்கிறோம். அப்ப இந்த திமிரு, ஆணவம், இந்த பெருமைலாம் எதற்காக? இந்த அற்ப வாழ்க்கையில எல்லோரும் மீதும் அன்பு காட்டுறவங்களா இருக்கலாமே, எல்லாரையும் ஆதரிக்கலாமே, இறைவன் கொடுத்ததா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவலாம. அப்படி நாம கொடுத்து உதவுனா இறைவன் நமக்கு அதிகமா கொடுப்பான். நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சா அவங்கள மன்னிப்போம். நாம பிறரை மன்னிச்சோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் நம்மட பாவங்களை என்ன செய்வான்? கண்டிப்பா மன்னிப்பான். அப்ப வரக்கூடிய காலங்கள்ல எல்லோரும் மீது நாம என்ன செய்வோம்? அன்பு காட்டுவோம், அன்பு காட்டப்படுவோம்.